உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணன் வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். வந்தா சொல்லிடுங்க, நான் அப்புறம் கால் பண்ணி பேசிக்கிறேன். எப்படி பேசினாலும் முடிவை மாத்திக்கிறது இல்லைன்னு 2 பேரும் தெளிவா இருக்கீங்கல்ல? பார்த்திபா, ரஜினி கழுத்துல தாலி கட்டி நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து உன்னை எப்படி எல்லாம் பாடாப்படுத்திருக்கோம். எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தியேப்பா. இப்போ உன்னை தாங்க நாங்க தயாரா இருக்கும் போது நீ கிளம்புறியேப்பா. எப்பா, ரஜினி எல்லாத்தையும் தாங்கிட்டு எங்களை மன்னிச்சான்னா பெத்தவங்க கூட பிறந்தவங்கன்னு ஒரு பந்தம் இருக்குப்பா. ஆனா நீ அதை விட பெரிய மனசுக்காரன்பா. இந்த கொலகார பாவிய கூட மன்னிச்சிட்டியப்பா. ரஜினிக்கெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இப்ப அவளை விட்டுட்டு போக உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? அவ உனக்காக எதுவுமே செய்யலன்னு நினைச்சேன்னா அது எங்க தப்பு தானே தவிர அதுல ரஜினியோட தப்பு எதுவுமே இல்ல பார்த்திபா. எங்களுக்காக சூழ்நிலை கைதியா உன்னையும் விட்டு கொடுக்க முடியாம தவிச்சு நின்னோம். எப்பவுமே எங்களுக்காக நின்ன அவளை நாங்க தான் கைவிட்டுட்டோம். நீயும் அதே தப்ப செஞ்சிடாத பார்த்திபா. மாமா, நாங்க உங்களுக்கு செஞ்ச எல்லா கொடுமைக்காகவும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மாமா. முரளி, நீங்களும் அக்காவும் சேர்ந்து வாழணும். எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு கடைசி தடவையா உங்ககிட்ட கேக்குறோம். ப்ளீஸ் மாமா, எங்களை மன்னிச்சு அக்கா கூடவே இருங்க. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. முரளி, பார்த்திபா, உனக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. நீ போயிட்டீனா அவ வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் அவ எங்கேயோ போறா. அவளை அப்படி விட்டுறாதப்பா. யாருமே அவளுக்கு துணை இல்லாதப்ப கூட அவ இப்படி கலங்கி நான் பார்த்ததே இல்லப்பா. இப்ப நாங்க எல்லாரும் அவ பக்கம் துணையா நிக்கிறதுக்கும் தயாரா இருக்கோம். அப்ப கூட அவ சந்தோஷமாவே இல்லப்பா. அவ சந்தோஷமே நீதான் பார்த்திபா. பார்த்திபா, எப்பவுமே இந்த குடும்பத்துல நாங்க எல்லாரும் தப்பான முடிவெடுப்போம். நீதான் அதை சரி பண்ணுவ. ஆனா நீ இப்ப தப்பான முடிவெடுத்திருக்க. சரியான முடிவு என்னன்னு இப்ப நாங்க சொல்றோம். ஆனா நீ அதை ஏத்துக்க தயாரா இல்ல. இந்த குடும்பத்துல எல்லாருமே ஒவ்வொரு தப்பு பண்ணிருக்கோம். தப்பு பண்ண எங்களையே எந்த தண்டனையும் கொடுக்காம நீ மன்னிச்சிட்ட. ஆனா எந்த தப்புமே பண்ணாத ரஜினிக்கு இப்ப நீ தண்டனை கொடுக்கற. நீ அப்படி நிஜமாவே தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு தானே பார்த்திபா கொடுக்கணும். உன் மனசாட்சியை கேட்டு பாரு. எல்லா தப்பையும் செஞ்சவன் நான் தானே. என்ன தண்டிக்காம அக்காக்கு ஏன் பார்த்திபா இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கற? சரி, இத சொல்லு. இவங்க செஞ்ச எல்லா தப்பையும் உன்னால மன்னிக்க முடியும். ஆனா உங்க அப்பாவை நீ இழந்ததுக்கு நான் தானே காரணம். உனக்கு நான் செஞ்ச அந்த துரோகத்துக்கு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அக்காவை மட்டும் விட்டு போயிடாத பார்த்திபா. இல்ல மாப்பிள, நீங்களாவது சொல்லுங்க மாப்பிள. நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான். எங்களை மன்னிச்சிட சொல்லுங்க மாப்பிள. தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் இப்படி பார்த்திபா, போகாத பார்த்திபா. இன்னும் டைம் இருக்கு பார்த்திபா. கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா எடு பார்த்திபா. போகாத. ஆமா பார்த்திபா, போகாத. கேளு பார்த்திபா, வேண்டாம், போகாத. நீ சொல்றாங்கல்ல, எல்லாரும் சொல்றோம். கொஞ்சம் யோசிச்சு Please பார்த்திபா, பார்த்திபா. ப்ளீஸ். மாமா சொல்றத கேளுங்க. சொன்னா போகாதீங்க, கேளு போகாத பார்த்திபா. பார்த்திபா. தயவு செஞ்சு 2 பேர் சொல்றாங்கல்ல.
அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். கடல் கடந்து போறல்ல. ரஜினி, வேண்டா பார்த்திபா, நீ ஒன்னும் சொல்லாத. இதுதான் நீ உன் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்ட. சந்தோஷமா போயிட்டு வா. எதை பத்தியும் நீ யோசிக்காத. முக்கியமா என்ன பத்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.